என்னத்த நடக்குதுங்க? பவித்ரா எப்படி மண்டபத்துக்குள்ள வந்தா? உங்க ஆளுங்களை தாண்டி மண்டபத்துக்குள்ள வரவே முடியாதுன்னு சொன்னீங்க. ஏங்க அதான் பாத்தீங்கல்ல, பவித்ரா வயசான லேடி மாதிரி கெட்ட போட்டு வந்திருக்கா. அதான் நம்ம ஆளுங்க ஏமாந்துட்டாங்க. அட போங்க, அவ வந்ததுனால இப்ப நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருச்சே. சித்தி, யார் அந்த பூஜா? டிடி இருக்க வேண்டிய இடத்துல இவ எப்படி வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா தாங்க டிடிக்கு பதிலா அந்த பூஜாவை வர வச்சது. ஆமா, பவித்ரா தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு லேசா பொறி தட்டுச்சு. ஒருவேளை அவ மண்டபத்துக்குள்ள வந்து உண்மையை சொல்லிட்டானா, நம்ம மாட்டிக்கிற நிலைமை வந்துச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கதான் இங்க பூஜான்னு ஒருத்திய வர வச்சு அவளையும் பவி மாதிரியே ரெடி பண்ணி அந்த ரூம்ல இருக்க வச்சேன். இந்த விஷயம் உங்க யாருக்குமே தெரியாது, ஆனா டிடிக்கு மட்டும் தெரியும். பவித்ரா கல்யாணத்தை நிறுத்தினதுமே நான் சொல்லிதான் டிடி அந்த ரூம்குள்ளேயே ஓடுனா. அவளை பால்கனி வழியா ஆளுங்களை வச்சு அவளை வெளியில கொண்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சீங்க சித்தி. டிடி தான் இப்படி வேஷம் போட்டான்னு அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா மொத்த பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியாத நிலைமையில தானே நம்ம இருக்கோம். யாரு கழுத்துல என் பையன் தாலி கட்டவே கூடாதுன்னு நினைச்சனோ அவளையே அவன் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சித்தி, நாம இவ்வளவு தூரம் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. முதல்ல அவளை தப்பிக்கவே விட்டுருக்க கூடாது. அப்படியே தப்பிக்க விட்டிருந்தாலும் மண்டபத்துக்குள்ள வர விட்டுருக்க கூடாது. கடைசியில எல்லாத்தையுமே அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாலே. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. என்னது? ஏற்கனவே அந்த பவித்ரா இல்லாத ஆட்டம்லாம் போடுவா. இப்போ அர்ஜுனை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டு மருமகளாவே ஆயிட்டான். இனிமே நீங்க எல்லாருமே அவளுக்கு அடங்கி போறத தவிர வேற வழியே இல்ல. இத்தோட அந்த வீட்டுல உங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் தோணுது. அப்படியெல்லாம் இந்த கதையை முடிக்க நான் விட மாட்டேன் மஞ்சு. இது நான் ஆரம்பிச்ச கதை. இந்த கதையை எப்ப முடிக்கணும், எப்படி முடிக்கணும்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன். தோத்துட்டோமேன்னு துவண்டு போய் உட்கார்ற கேரக்டர் கிடையாது இந்த காயத்ரி. திரும்பவும் அடிப்பேன். என்ன மீறி பவித்ரா ராமா வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டால, இனிமேதான் அவளோட ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத நாளா மாறப்போகுது. இன்னைக்கு அவ கழுத்துல ஏறின தாலி சீக்கிரமாவே இறங்கும். திரும்பவும் அது டிடி கழுத்துல ஏறும். இத நான் நடத்தி காட்டுறேன். டேடி, பாட்டி, இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ தான் ரொம்ப ஆசைப்பட்ட. அதனால நீ தான் ஆரத்தி எடுக்கணும். போயிடுமா. அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, போயிடு. நீ ஆசைப்பட்ட கல்யாணம் தானே இது, போ. சரி பாட்டி.
அர்ச்சனா வாமா. முறைப்படி நீதான் அவங்க கால்ல தண்ணி ஊத்தி விடணும். போ. ம். சரிதா, குத்து விளக்கு எடுத்து வைக்க சொன்னனே, எங்கம்மா? இதோ இருக்கத்த, எடுத்துட்டு வரவா? நீயே உன் மருமக கையில அந்த குத்து விளக்கு கொடு. இருப்பா. ஜோதி, அரிசி படி எடுத்து வை. பவி, இதை எத்தி தள்ளிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. சரிங்க பாட்டி. யாரு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளுக்கே எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கணும். அதுதான் என்னோட இல்ல எல்லாரோட எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமாமா, நடந்தது எல்லாம் பார்த்தப்போ இந்த கல்யாணமே நின்னுடுமோன்னு நினைச்சோம். ஆனா நல்ல வேலை அப்படிலாம் நடக்கல. அது எப்படிமா நடக்காம போகும்? நானும் பவியும் ஒண்ணு சேர போறோங்கிறத கோவில இருந்த அந்த அம்மா தான் என்னைக்கோ சொல்லிட்டாங்களே. என்ன பவி? ஆமா, சின்ன வயசுல அர்ஜுன் என்ன எதிரியா நினைச்சப்பயே நானும் அர்ஜுனும் ஒரு நாள் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோன்னு அவங்க தான் சொன்னாங்களே. அன்னைக்கு என் மனசுல வந்த நம்பிக்கை தான் இன்னைக்கும் அர்ஜுனோட கைய பிடிக்கிற இடத்துக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. எப்படியோ என் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சரிம்மா, உள்ள போலாம். வாங்க. பவி, இத்தனை வருஷத்துல என் பேத்தியா இந்த வீட்ல நீ பலமுறை விளக்கேத்தி வச்சிருக்க. இன்னைக்கு இந்த வீட்டு மருமகளா விளக்கேத்த போற. உங்க 2 பேருக்கும் அப்புறம் இந்த வம்சம் இன்னும் பெருசா அழகா இன்னும் ஒத்துமையா வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட விளக்கேத்துமா. போ. சரிங்க பாட்டி.
பாத்தீங்களா நீ? என் பொண்ணுக்கு பதிலா இவ விளக்கேத்திட்டு இருக்கா. இதுக்கு தான் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோமா? சரி அமைதியா இரு, அத்தை காதுல விழுந்துற போகுது. ஆ ஜோதி, பால் பழம்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதுக்குள்ளயா? ஃபர்ஸ்ட் நைட்டு தானே? டேய் கிறுக்கா, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு சாப்பிட கொடுக்கிற சம்பிரதாயம். ஓ அப்படியா? எந்த படத்துலயும் நான் இதை பார்க்கவே இல்லையே. டேய் அண்ணா, நீ வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? ஆ ஜோதி, நீ போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வா. அர்ஜுன், நீயே குடிச்சிடாத, பவிக்கு பாதி கொடு. இந்த பால் பழம் சாப்பிடுறதெல்லாம் நான் இருந்து அனுபவிச்சிருக்க வேண்டியது. கடைசியில இவளுக்கு அது கொடுத்து வச்சிருக்கேன். கிருஷ்ணா, பவிக்கும் அர்ஜுனுக்கும் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் உடனே பண்ணிடு. இன்னைக்கே வா. நாள் நேரம் எதுவுமே பார்க்காம எப்படிமா? நான் ஏற்கனவே இந்த விஷயமா ஜோசியர்கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அர்ஜுன், பவி, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. கிருஷ்ணா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. சரி பாட்டி. என்னம்மா, பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க யாரும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம இருக்கீங்க. என்னடி பேச சொல்ற? அர்ஜுன் தான் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டான்ல, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இதுக்குதான் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு அவ்வளோ போராடணும். கடைசியில இதுலயும் அவ ஜெயிச்சிட்டாளே. கல்யாணம் ஆனதுனால மட்டும் அவ ஜெயிச்சிட்டான்னு ஆயிடாதுமா. சேர்ந்து வாழணும். அவங்கள வாழ விடாம கண்டிப்பா பிரிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் அவங்களுக்குள்ள நடக்கவே கூடாது. டிடி சொல்றது கரெக்ட் தான். என்ன கேட்டா நானும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இப்ப நல்லா பேசுங்க நீ. ஆனா அந்த பவித்ரா கழுத்துல அர்ஜுன தாலி கட்டுன்னு அம்மா சொன்னப்ப மட்டும் அமைதியா வேடிக்கை பாருங்க. ஏன் பொண்ணுக்கு தான் அர்ஜுன கட்டி வைப்பீங்கன்னு உங்களை நம்பணும் பாருங்க. என்ன சொல்லணும்? என்ன ஜோதி இப்படி பேசுற? ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்தவள போய் என் பிள்ளைக்கு கட்டி வைக்க விரும்புவேனா என்ன? கடைசி நொடி வரைக்கும் டிடியை தானே மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சேன். நீங்க அப்படி நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நிறுத்தி இருக்கணும். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா? இன்னொரு நல்ல தேதியில வைக்கலாம்னு சொல்லி அம்மா கிட்ட பேசிருக்கணும்ல. நீங்க செஞ்சீங்களா? ஆரம்பத்துல அர்ஜுனும் பவித்ராக்கு எதிராக தான் இருந்தான். அப்புறம் அப்படியே அவ பக்கம் சாஞ்சிட்டான். சீக்கிரமே நீங்களும் அப்படி சாஞ்சிருவீங்க. கடைசியில ஏமாந்து நிக்கிறது நானும் என் பொண்ணும் தான். ஐயோ, என்னங்க இவ இப்படி பேசிட்டு இருக்கா? ஏய் ஜோதி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எங்களை பத்தி? அந்த பாரதி நான் சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு என் காலுக்கு கீழே கடந்த பையன்.
அவனுக்கு பிறந்த ஒருத்தியவா என் வீட்டுக்கு மருமகளா வர சம்மதிப்பேன். என் தங்கச்சி அவனை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுமே அவளை வெட்டி சாய்க்க அருவால ஓங்குனவனா நானா என் ரத்தத்துல இப்படிப்பட்டவ ரத்தத்தை கலக்க சம்மதிப்பேன்? அந்த நேரத்துல அம்மாவோட பேச்சை மீற முடியாத நிலைமையில நான் மறந்தோம். மத்தபடி இந்த கல்யாணத்துல எனக்கும் சரி இவளுக்கும் சரி விருப்பம் இருந்ததே இல்லை. டிடி சொன்ன மாதிரியே 3 முடிச்சு போட்டா என்ன? இந்த முதலிரவு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் நாம யோசிப்போம். யோசிக்கவே வேணாம். ஏற்கனவே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? பவித்ரா கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த போஸ்டுக்கு வந்திருக்கிறவரு நம்ம ஆளு. இன்னைக்கு நைட்டே பவித்ராவை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடி அவ லாக்அப்ல இருப்பா. இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். என்ன பவி, நீ பயங்கரமான தைரியசாலி நினைச்ச, இதுக்கே பயந்துட்ட? பின்ன சத்தமே இல்லாம பின்னாடி வந்து தூக்குனா பயப்பட மாட்டாங்களா? ஓ, அப்போ உங்களை தூக்குறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணுமோ? ஆமா. அப்படியா? ஓகே, இப்ப கேக்குறேன். மேடம், மே ஐ கம் இன்? இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னவா? ஓகேவா இல்ல இல்லையா? மறுபடியும் சிரிக்கிற? அப்போ ஓகே தான்ல? விடு அர்ஜுன், யாராவது வரப்போறாங்க. வந்தா என்ன? இது நம்ம ரூம். என் பொண்டாட்டிய நான் ரொமான்ஸ் பண்ண கூடாதா? நான் இருப்பேன் அன்பு, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பு, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன் கணமே, கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன் தினமே. மழையாய் என் மனதினில் நீ விழுந்தாய் ஓர் விதையென நான் எழுந்தேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே.
இதழினில் நான் சிரிப்பேன். பவி, உன் கண்ணுக்குள்ள எனக்கு என்னென்னமோ தெரியுது. இத்தனோண்டு கண்ணுக்குள்ள அப்படி என்ன உனக்கு தெரியுது? நிறைய தெரியுது. நீ என் மேல வச்சிருக்கிற லவ் தெரியுது. நம்ம லைஃப்ல நடக்க போற ட்ரீம்ஸ் தெரியுது. உன்னால என் லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியுது. சுருக்கமா சொல்லணும்னா மொத்த உலகமே அழகா ஒரு சின்ன வட்டமா உன் கண்ணுக்குள்ள கருவழியா தெரியுது. அதை விட இன்னொன்னு தெரியுது. தெரியல, கேக்குது. என்ன? உன் கண்ணு ரெண்டும் இப்ப ஆசையா என்கிட்ட ஒண்ணு கேக்குது. என்ன கேக்குது? என்ன கேக்குதுன்னு சொன்னா புரியாது, கொடுத்தாதான் புரியும். அர்ஜுன், சாரி. ஏண்டா கதவு தட்டிட்டு வர மாட்டியா? 2 பேரும் முதல்ல கீழே வாங்க. ஏன், பாட்டி கூப்பிட்டாங்களா? பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க. முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்க முதல்ல கீழே வாங்க. அர்ஜுன், பவியை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்கப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன். வாமா கல்யாணம் பொண்ணு, வந்து ஜீப்ல ஏறு, ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் நீங்களா? ஏன்பா, பார்த்தா தெரியலையா? உங்க ஊர்ல இந்த யூனிஃபார்ம்லாம் வேற யாரும் போடுவாங்களா என்ன? நான் போலீஸ்காரன். அது தெரியுது சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? போலீஸ்காரன் எதுக்கு வருவான்? தப்பு பண்ணவங்கள பிடிக்க வருவான். இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு, நான் பிடிக்க வந்திருக்கிறேன். விளக்கம் போதுமா? ஏய், இப்படி சைலண்டா நின்னா அர்ஜுனுக்கு நம்ம மேல டவுட் வரும். அது வராத மாதிரி நடந்துக்கோ. என்ன இன்ஸ்பெக்டர், இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்குள்ள அரெஸ்ட் பண்றேன்னு வந்து நிக்கிறீங்க? சட்டத்துக்கு அதெல்லாம் தெரியாதுமா. கல்யாண நாளோ கர்மாதி நாளோ எங்க கடமையை நாங்க செய்யணும் இல்லையா? சார், நல்ல விஷயம் நடக்கிற வீடு பார்த்து பேசுங்க. அப்படிங்களா சார்? சரிங்க சார். ஒரு கொலையை பண்ணிட்டு ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்களே உங்க மனைவி, பெயில் ப்ரொசீஜரை அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அதுக்காகத்தான் அவங்க மேல போலீஸ் தரப்புல ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கேன். இந்த விளக்கம் போதுமா சார், இல்ல இன்னும் கொஞ்சம் தன்மையா பேசணுமா? அது வந்து சார், உங்ககிட்ட விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் உன் வீட்டு வாட்ச்மேன் இல்ல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. ஓ, அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணியா? இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. முன்ன பின்ன எதனா இருந்தா பேசி தீர்த்துக்கலாம். என்ன ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக ஏதாவது லஞ்சம் கொடுக்கலான்னு பிளான் பண்றீங்களா நீங்க? நான் ரொம்ப நேர்மையான ஆளு. பெயில் ப்ரொசீஜரை ஏன் ஃபாலோ பண்ணலன்னு கோர்ட்ல நாளைக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. தயவு செஞ்சு என்ன வேலை பார்க்க விடுங்க. போய் கூட்டுவாமா. மேடம் ஒரு நிமிஷம். பவி, நீ பயப்படாம போ, நான் பின்னாடியே வரேன்.
அர்ஜுன் நீ எங்கடா போற? மா பவி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே, நான் பார்த்துட்டு இருப்பேனா? நான் போய் உடனே அவளை கூட்டு வரேன். இதெல்லாம் ஒரு கேஸே இல்லம்மா. ஏய் ஏய் டேய், அர்ஜுன் அர்ஜுன். இல்லடா ஏய் அண்ணா சூப்பர்ண்ணா. நீங்க சொன்ன இன்ஸ்பெக்டர் சரியான ஆள் போலயே. நான் தான் சொன்னேன்லம்மா, இன்னைக்கு அவங்க முதலிரவு நடக்காதுன்னு. அவ லாக்கப்ல தான் இருப்பான்னு. ஆனா மாம்ஸ் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே மாமா. ஸ்டேஷனுக்கு அவன் போய் தழகில நின்று தண்ணி குடிச்சாலும் நம்ம இன்ஸ்பெக்டர் அவளை வெளியே விடவே மாட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே தனியா திரும்பி வருவான் பாரு. நாம நினைச்ச மாதிரி இந்த முதலிரவு நடக்கவே நடக்காது. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் மாமா. தேங்க்ஸ் மாமா. சார் சார் சார், பவி என்ன சார் தப்பு செஞ்சா? எதுக்கு சார் அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன தப்பா? கொலை பண்றதுல உங்களுக்கு தப்புங்கிற லிஸ்ட்லயே வராதா? அவ்வளோ பெரிய கிரிமினல் பீஸுங்களா நீங்க? சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். யோ ஏட்டு, எங்கே அந்த பிரியாணியை வாங்கின? பீஸே சரியில்லை. இனிமே நல்ல பிரியாணி கடையா பார்த்து வாங்கிட்டு வரணும், இல்ல உன்னை தொலைச்சு போடுவோம் பாத்துக்க. என்ன தம்பி நான் சொல்றது? லெக் பீஸ் இருந்தா தானே அதுக்கு பேர் பிரியாணின்னு அர்த்தம், இல்லைன்னா குஸ்கான் தானே சொல்லுவாங்க. சார் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சார். யோ நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், எங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படியா? வாழ்த்துக்கள் சார். விளையாடாதீங்க சார். கோர்ட்ல ப்ராப்பரா ஜாமீன் கூட வாங்கிட்டோம் சார். அப்புறம் எதுக்கு சார் பவிய லாக்அப்ல வச்சிருக்கீங்க? முதல்ல என் கூட அனுப்பி விடுங்க சார். யோ ஏன் பறக்குற? அவ்வளோ அவசரமா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறியா? மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி இல்ல சார்? ஏய் என்னடா கத்துற? உன் பணக்கார திமிரெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்க. இது ஏன் ஸ்டேஷன். இங்க சவுண்ட் விட்டா உன்னை உள்ளதுக்கு வச்சு லாடம் கட்டி போடுவான் பாத்துக்க. ஜாமீன் வாங்கிட்ட மட்டும் போதுமா? தினமும் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும்னு கோர்ட்ல சொன்னாங்கல்ல, அதை உன் பொண்டாட்டி ஃபாலோ பண்ணாலா? அதுக்கு முன்னாடியே பவியை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். அவளே இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கா. இந்த கதையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது போய் சொல்லு. உன்ன மாதிரி நான் 7 ஊர் ஆளை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். ஜாமீன் ப்ரொசீஜரை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலன்னு தான் உன் ஒய்ஃபை இங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு எது வேணும்னாலும் லீகலா போய் கிழிச்சிக்க. ஓ கான்ஸ்டபிள், வந்து இதை கிளீன் பண்ணியா? பண்ணிடுறேன் சார். அண்ணா யாருன்னு இவரு? இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தானே இருந்தாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க தம்பி. இப்போ இந்த ஆள் வந்து எல்லாரும் உயிரையும் எடுத்துட்டு இருக்காரு தம்பி. இந்த ஆளுகிட்ட கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க லீகலா என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் போய் பாருங்க. எங்க அப்பா தலையால அடிச்சுக்கிட்டாரு, போலீஸ் வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எச்எல் எல்லாம் எடுக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நான் பவித்ரா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். சரி சீக்கிரம், அந்த ஆளு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு சீக்கிரமா கிளம்பு, சரியா? சரி. அர்ஜுன், நீ கவலைப்படாத அர்ஜுன். நம்ம ஒன்று சேரவே கூடாதுன்னு இது வரைக்கும் நடந்த எத்தனையோ விஷயங்கள மீறிதான் நீ கட்டின தாலி என் கழுத்துல ஏறி இருக்கு. இதுக்கு மேல நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். இதெல்லாம் பார்த்து நீ டென்ஷன் ஆகாத. எப்படி பவி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? எந்த தப்பும் செய்யாத உனக்கு மட்டும் ஏன் நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பாவே இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது நிம்மதியா இருந்தேன். ஆனா ஒன்னா இருக்க வேண்டிய நாம இந்த கம்பிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரிஞ்சு நிக்கிறோம். ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அர்ஜுன்,
ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு எதிராக வர ஒரு தடையை மட்டும் தாண்டது வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு தடையையும் நம்ம தாண்டி தான் ஆகணும். இப்ப வந்திருக்கிறதையும் அப்படி ஒன்னாதான் நினைச்சுக்கணும். புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்பெக்டரும் இப்ப என்னோட அரெஸ்டும் நமக்கு எதிராக யாரோ செஞ்ச ஏற்பாடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காயத்ரி அவங்கள சொல்றியா? தெரியல, ஆனா இப்ப அது முக்கியம் கிடையாது. இதுல இருந்து என்ன எப்படி வெளியே கொண்டு வர போறேன்னு தான் முக்கியம். அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ண. நம்ம மேல எந்த தப்புமே இல்லைனாலும் உலகத்துக்கு நம்ம நல்லவங்கன்றத நிரூபிச்சுதான் ஆகணும். அதனால நீ போய் அதுக்கு தேவையானதை ரெடி பண்ண. சரி பவி. என்ன இது எல்லாம் அப்படியே கிடக்கு? ஏன் கிருஷ்ணா, அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் பொறுப்பா இருப்பீங்கன்னு தானே நான் கோயிலுக்கு போனேன். இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணாம இருக்கீங்க? சரிதா, நீயும் ஜோதியும் சேர்ந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. சரி போங்க, போய் ரூமை ரெடி பண்ணுங்க. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், என் முகத்தையே பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க. இல்லத்த, நீங்க கோயிலுக்கு போயிருந்தப்ப. கோயிலுக்கு போயிருந்தப்போ? சொல்லுப்பா, என்ன ஆச்சு? பவிய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அத்த. ஒரு கொலையை பண்ணிட்டு ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்களே உங்க மனைவி, பெயில் ப்ரொசீஜரை அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அதுக்காகத்தான் அவங்க மேல போலீஸ் தரப்புல ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கேன். நாங்க கூட பேசி பார்த்தோம்மா, ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் விடவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எப்படி விடுவாங்க? அவ என்ன சாதாரண தப்பையா செஞ்சிருக்கா? கொலை எல்லாம் பண்ணிருக்கா? விட்டுருவாங்களா என்ன? அத்தைக்காகவும் அர்ஜுனுக்காகவும் பவித்ரா மேல கொலைப்பழி இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நாம சும்மா இருந்தாலும் போலீஸ் சும்மா இருக்குமா என்ன? என்ன பண்றத நீ? குறிச்ச முகூர்த்தத்துல அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கலனா நம்ம வீட்ல எந்த நல்லதும் நடக்காதுன்னு ஜோசியரே சொல்லிட்டாரு. நமக்கு வேற ஏதாவது வழி இருந்துச்சா என்ன? ஒருவேளை அதே முகூர்த்தத்துல அர்ஜுன் பவிய கட்டாம வேற யாரையாச்சும் கட்டியிருந்தா இந்த அவமானம்லாம் நமக்கு இருந்திருக்காது. ஆனா இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? வேற யாராவது கட்டியிருந்தாங்கன்னா நீ என்ன சொல்ல வர ஜோதி? ஐயோ, நான் எதுவும் சொல்லலமா. நம்ம வீட்டு மருமகளா வந்தவள வீடு தேடி வந்து போலீஸ் புடிச்சிட்டு போகுதே, அத சொன்ன. மாம்ஸ் பாவம் பாட்டி. கல்யாணமான முதல் நாளே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் கூட போயிருக்கானா? ஆமா பாட்டி, பவிய எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஆனா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லம்மா. பவித்ரா பெயில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாம கோர்ட் மூலமா தான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ, பவி இன்னைக்கு திரும்பி வரலனா அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதே. பாட்டி வேற எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேடி, இப்போ நான் அதையே தான் சொல்றேன்.
நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? பவி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளே. பவியை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பெயில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு தானே அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொசீஜர்னா என்னன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன். நீங்க ஏற்பாடெல்லாம் கவனிங்க. அம்மா யார்கிட்ட இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவளை வெளில கொண்டு வந்துருவாங்களோ? சேச்சா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாலும் பவியை விடக்கூடாதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா எப்படியும் லாயரை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா பவித்ராவால வெளியே வர முடியாது. பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. கல்யாணம் ஆகி இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? நீ இப்போ லாக்அப்ல அடப்பட்டு கிடக்குற. கடவுள் ஒன்று இந்த மாதிரி ஆக்கிட்டானே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுமா. தேவையில்லை சார். பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங். வெளியே எத்தனையோ பொறுக்கிங்களை சமாளிக்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. நானும் உங்களை மாதிரி கடவுளை வேண்டிக்கிறேன், என்னைக்காவது போலீஸ் வேலையோட பொறுப்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னு. என்ன சொன்ன? சார் 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 சார், பவியை யாரோ கடத்தி வச்சு அவ்வளவு மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துறாங்கன்னு நான் சொன்னேன்ல. அதுக்கான ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க சார். இதான் சார் நடந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் தான் வேஷம் போட்டு ஏமாத்துற அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. நியாயமா நீங்க அவங்கள தான் சார் விசாரிக்கணும். ஆனா ஜாமீன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு பவி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். ஏய் நிறுத்து. போலீஸ்காரனுக்கு போலீஸ் வேலை சொல்லி கொடுக்கிறியா நீ? எவ்வளவு நக்கல்டா உனக்கு. இந்த ப்ரூஃப் எல்லாம் கோர்ட்டுக்கும் ஜட்ஜுக்கும் தான். போலீஸ்கார வேலை குற்றவாளியை பிடிக்கிறது மட்டும்தான். அதான் சொல்லிட்டல்ல, வேற எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் லீகலா மூவ் பண்ணிக்க. இடத்த காலி பண்ணு. அப்படியா இன்ஸ்பெக்டர்? கரெக்டு தான். தப்பு பண்ணவங்களை பிடிக்கிறது தான் போலீஸ் வேலை. அந்த தப்பை முறையா விசாரிக்கணும்ல, அது யாரு வேலை? முதல்ல பட்டனை போடியா. சாரி மேடம். மேடம், ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியும்பா. உங்க பாட்டி ரமாதேவி சொல்லி தான் மேடம் இங்க வந்திருக்காங்க. நானும் ரமாவும் ஸ்கூல்மேட்ஸ். நான் ஜட்ஜ் ஆகி இத்தனை வருஷத்துல ரமா எதுக்காகவும் என்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தப்பு செய்யாத என் பேத்தி லாக்அப்ல இருக்கா, அவளை காப்பாத்துன்னு கேட்டா.
நான் உடனே வந்தேன். ஏயா, அறிவில்லையா உனக்கு? இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்காங்க. அதை விசாரிக்காம கோர்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம தப்பே பண்ணாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்க. முதல்ல இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணது யாரு, நடந்த ஆள்மாறாட்டத்துக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். புரியுதா? சரிங்க மேடம். இன்னொரு வாட்டி இவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட ப்ராப்பரா வாரண்ட் வாங்கிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன். முதல்ல அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். கோ ஏட்டு சார். வாயா. வரேன் சார். இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி. ஓகே சார். நான் சொன்னது உன்கிட்ட தான். போ, ரிலீஸ் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருக்கட்டுமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆனதா ரமா சொன்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேடம். இனிமே இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கிளம்பலாம். மற்றதெல்லாம் நான் ரமா கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். மைசன், இதை ஆளுக்கு ஒரு கையில் எடுத்தோம்னா எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் சேர்த்துடலாம். வரியா? ஓகேப்பா. ஏங்க, வைங்க அத. ஏன்? வைங்க கீழே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை தான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ண சொன்னாங்கல்ல, அதான். உங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கா? இல்ல உள்ள இருக்கிறது மொத்தம் களிமண் தானா? இந்நேரம் நம்ம பொண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது. அந்த வருத்தம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையா? என்ன பண்றது ஜோதி, நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் வேற ஒண்ணு நினைக்கிறான். அப்பா, நான் என் மாம்ஸ தான் எப்பவும் நினைக்கிறேன். அவர் என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். முரளி, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அவ எப்படியும் ரிலீஸ் ஆகி வரப்போறது இல்ல. பவித்ரா வரமாட்டான்னு சொன்னாங்க, வந்துட்டா. அதாண்டி எனக்கும் புரியல. ஜட்ஜு சொன்னாங்க பாட்டி, நீங்க தான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. இது அதுக்கான நேரம் கிடையாது. உங்க கல்யாணம் முடிஞ்சதும் உங்களை சுத்தி இருந்த பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன். அது இன்னும் விடாம துரத்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி 1000 பிரச்சனை வந்தாலும் பாட்டி உன் கூடவே இருக்கேன். சரியா? தேங்க்ஸ் பாட்டி. அந்த இன்ஸ்பெக்டர் என்னை ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் நினைச்சாரு. நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது. என்ன பவி, என் பேத்திய ஒரு நாள் முழுக்க ராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்க நான் விட்டுருவேனா? அதுவும்
கல்யாணம் ஆன அன்னைக்கே உன் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுவும் யாரோ சொல்லிதான் நடந்திருக்கு. கன்ஃபார்மா தெரியும் பாட்டி. அந்த இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்ட விதமே அப்படிதான் இருந்துச்சு. பாட்டி, ஒருவேளை இதுவும் காயத்ரி அவங்களோட வேலையா இருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? அத பத்தி யோசிச்சு நம்ம சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நாம கெடுத்துக்க வேணாம் நந்து. அத யார் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இவ வந்துட்டால அது போதும். அப்புறம் என்ன, இன்னும் ஏன் எதுவும் ரெடி பண்ணாம இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சரிங்க அத்தை. என்ன ஜோதி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடவா? அம்மா தான் சொல்றாங்கல்ல, பண்ணிருங்க. சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். பவி, அர்ஜுன், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. சரிங்க பாட்டி. நீங்களும் ஏன் நிக்கிறீங்க? போங்க, எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணுங்க. சரிங்க அத்தை. என்னங்க இது, இவளை அரெஸ்ட் பண்ண வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்கலான்னு பார்த்தா பிடிச்சிட்டு போன 2 மணி நேரத்துல வந்து நிக்கிறா. நாமளும் அவளுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், சிக்க வேணாங்கிறாளே. இவளை என்னதாங்க பண்றது? அத விடுங்க நீ. அம்மா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அதை எப்படி தடுக்க போறோம் நீ? நம்ம பிளான் மட்டும் தான் போடுறோம், ஆனா பவித்ரா அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறா. சும்மா இரு அர்ச்சனா, கண்டிப்பா இதை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். காயத்ரி சித்தி தான். உங்க யாருக்குமே அறிவுங்கிறதே இல்லையா? ஒரு விஷயத்தை செய்யறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. தெரியாத மாதிரி கேட்காத கிருஷ்ணா. என்ன கேட்காம எதுக்கு போலீஸ்க்கு போனீங்க? சரி, போனதான் போனீங்க. ஜாமீன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்டருக்கு அவளை அரெஸ்ட் பண்ணா அதுல இருந்து அவ ஈஸியா வெளியில வந்துருவான்னு தெரியாதா உங்களுக்கு? ஒரே ஒரு போன் தான். ரம்மா அவளுக்கு தெரிஞ்ச ஜட்ஜ ஸ்டேஷனுக்கே அனுப்பி பவிய வெளியில கொண்டு வந்துட்டா. எதுவும் யோசிச்சு செய்ய மாட்டீங்களா? ஓதாததுக்கு நீங்க செஞ்ச காரியத்தால ஜட்ஜ் இதுல இன்வால்வ் ஆகி பவிய கடத்தினது யாரு, பூஜாவை ஆள்மாறாட்டம் பண்ண செஞ்சது யாருன்னு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லிருக்காங்க. ஐயோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நாம தானு தெரிஞ்சதுன்னா இப்ப இவ அரெஸ்ட் ஆனதுக்கு பதிலா நாம எல்லாருமே அரெஸ்ட் ஆக வேண்டியிருக்கோம். ஐயோ, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்தாலும் நம்ம வெளியில வர முடியாது. ஐயோ, என்ன சித்தி இப்படி பயமுறுத்துறீங்க? பயம் இருக்குல்ல, அப்படின்னா என்கிட்ட இதை சொல்லிட்டு தானே செஞ்சிருக்கணும். ஐயோ இல்லத்த, அத்தைதான் அர்ஜுனுக்கும் பவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. தெரியலன்னா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தானே நான் ஒரே வேலையா வச்சிட்டு இருக்கேன். உங்களை கேட்காம பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க சித்தி. அரெஸ்ட் பண்ணியும் அவ இப்ப வெளியில வந்துட்டா. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனி அடுத்து நடக்க போறத எப்படி தடுக்கணும்னு மட்டும் யோசிப்போம். பவித்ராவை வெளியில அனுப்பி இந்த முதலிரவை உங்களால தடுக்க முடியாது. அவ விட்டெறிஞ்ச பந்து மாதிரி அந்த வீட்டை விட்டு போகாம திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கா. அதுக்கு பதிலா அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு அவளை தடுத்து நிறுத்தணும். அது எப்படி முடியும்? எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அசம்பாவிதம் நடந்தா அத அபசகுணமா தான் நினைக்க தோணும். அதான் மனுஷனோட சைக்காலஜி. அதுவும் பவியும் அர்ஜுனும் ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏற்படுத்த போற அசம்பாவிதம் ரமாவை நிச்சயம் யோசிக்க வைக்கும்.
ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற நிலைமையில இன்னைக்கு ராத்திரி அந்த பவித்ரா இருக்க கூடாது. அது ஒண்ணுதான் நமக்கு தேவை. வீட்டுக்குள்ளேயே வச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அது போதும். சரிங்க சித்தி, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அவங்க சொன்ன மாதிரி அவ கைய கால உடைச்சு போட்டுட்டா அவளால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக முடியாதுல்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம்? அவ நடக்கிற வழியில ஏய், இந்த ஆணி குத்தி வைக்கிறது, குண்டூசி குத்தி வைக்கிறது, கோழி குண்டை உருட்டி விடுறதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன நீ? பவி குடிக்கிற பால்ல பேதி மாத்திரையை கலந்து குடிக்க வச்சுட்டா பவி பெட்ரூம்க்கும் பாத்ரூம்க்கும் மாத்தி மாத்தி போக வேண்டியதுதான். அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே இத குடிச்சதும் ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிடும்ல. 1 இல்ல 2 இல்ல 3 பேதி மாத்திரை இதுல போட்டிருக்கேன். என்னது 3? ரிஸ்க் ஆயிட போதுமா? ஏய், இது என்ன தூக்க மாத்திரையாடி? மொத்தமா போய் சேரதுக்கு வெறும் பேதி மாத்திரை தான். ஏன் அத்த, இந்த மாத்திரையோட எஃபெக்ட் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு மாத்திரைக்கு 6 மணி நேரம்னாலும் 3 மாத்திரைக்கு 18 மணி நேரம். எப்படியோ நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ச்சே, இந்த ஐடியா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை கடத்தி வச்சிருந்தப்பவே பேதி மாத்திரை கொடுத்து தப்பிக்க விடாம பண்ணிருக்கலாமே. சரி சரி, இப்பவும் என்ன கெட்டு போச்சு? அர்ஜுன் அவன் கழுத்துல வெறும் தாலி தான் கட்டியிருக்கான். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு மஞ்ச கயித்துக்கெல்லாம் வேல்யூவே இல்ல. ஆமாண்டிடி, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தடுத்துட்டாலே போதும். அப்புறம் நீயும் அர்ஜுனும் தான் நல்லா வாழ போறீங்க. போதும்மா, இப்படி பில்டப் கொடுத்துதான் கடைசியில மாம்ச நான் இழந்துட்டு நிக்கிறேன். அதனால இனிமே நோ மோர் பில்டப்ஸ், ஒன்லி ஆக்ஷன் தான். இப்ப பாரு, இந்த பாலப்புடி இத நேரா கொண்டு போய் பவித்ரா கிட்ட கொடு. என்னது, நானா? ஆமா அர்ச்சனா, நீ போனாதான் பவிக்கு எந்த டவுட்டும் வராது. ஏய், இது ஏற்கனவே நந்துக்கு நான் சொன்ன டயலாக் மாதிரி இருக்கு. இருந்தா என்ன அர்ச்சனா, அவ சொன்னது உண்மைதானே? உனக்காக பவித்ரா கொலைப்பழி எல்லாமே ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா. நீ போய் கொடுத்தா ஒரு பாலை வாங்கி குடிக்க மாட்டால என்ன? அர்ச்சனா, அவ பயங்கர உஷாரு. நாங்க கொண்டு போய் கொடுத்தா ஒருவேளை இதுல ஏதாவது கலந்திருப்பாங்களோன்னு கண்டிப்பா யோசிப்பா. ஆமாமா, யோசிக்கிற ஆள் தான் அவ. அதனால இத கொண்டு போய் நைஸா பேசி அவளை குடிக்க வச்சிரு. ஓகேவா? சரி, கொடுங்க. ஹாய் பவி. வா அர்ச்சனா. இந்தா பால் எடுத்துக்கோ. எனக்கா? உனக்கு தான். என்ன ஸ்பெஷலா? என்ன பண்றது, நீ தான் எனக்கு அண்ணி ஆயிட்டியே, ஸ்பெஷலா கவனிச்சு தானே ஆகணும். ஓஹோ, நீ வேற ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்க, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்லயே டயர்டா இருப்ப. அதான் இந்த எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அர்ச்சனா. Stop it! இந்த லூசு இப்ப எதுக்கு இங்க வந்துச்சு? பவி, இந்த பால் நீ குடிக்க கூடாது. ஏன் நந்து? குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது. டேய் லூசு, முதல்ல எடுத்த காலி பண்ணு. இது பவி டயர்டா இருப்பான்னு நான் போட்டு கொண்டு வந்தது, அத அவ குடிக்கட்டும். ஓ, நல்ல எண்ணம் எனக்கு புரியுது அர்ச்சனா. ஆனா உனக்கு விவரம் பத்தல. இந்த டைம்ல நார்மல் பால்லாம் குடிக்க கூடாது. பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டு ஸ்பெஷலா பாலை ரெடி பண்ணி அதை ஆத்தி பவி ரூம்ல வச்சிருக்கேன். இந்த சிம்பாஞ்சி மண்டைய குறுக்க பூந்து காரியத்தையே கெடுக்கிறானே. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத ஜோதி. நந்துவ நீ பெத்திருக்கவே கூடாது. இவனாலே நம்ம பிளான் எல்லாம் வீணா போகுது.
டேய் தேவையில்லாம பேசி அடி வாங்காத. முதல்ல இங்க இருந்து போ. பவி நீ குடி. அட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சாதாரண பால்னால ஒரு யூஸ் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களே. இரு. என்ன லைட்டா கசக்குது? சக்கரை போடலையா? இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா பவி, நீ கவலைப்படாத. உனக்காக சர்க்கரையெல்லாம் கரெக்டா மிக்ஸ் பண்ணி ஒரு ரூம்ல வச்சிருக்கேன். அத நீ கொஞ்சம், அர்ஜுன் கொஞ்சம் ரொமான்ஸா குடிச்சு காலி பண்றீங்க. போடா. என்ன அர்ச்சனா, எப்படி நம்ம வேலை? ஓ, உனக்கும் அதே மாதிரி பாதாம் பால் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? 2 minutes பண்ணிடுறேன். மெதுவா அத்தை. ஏய், நாங்க ஒன்னும் பியூட்டி பார்லர்ல இருந்து வரல. என்னமோ ரொம்ப தான் சிலுத்துக்கிற. வலிக்குதுன்னு தானே அத்தை சொன்ன. எனக்கு கூட தான் இங்க நடக்கிறத பார்த்து மனசு வலியா வலிக்குது. அதுக்கு என்ன பண்றது? என்ன சித்தி? ஒன்னும் இல்ல. பவி, ரெடி ஆயிட்டியா? ரெடி தான் பண்ணிட்டு இருக்கோம். பவிக்கு வேற முடி சிக்கா இருக்கா, அதான் வலிக்காம சீவிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் போட்டு விட்டுருங்க. என்னது பாட்டி? இதெல்லாம் உங்க அம்மாவுக்காக வாங்கி வச்சிருந்த நகை. இது எல்லாத்தையும் உன் கல்யாணத்துக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன். மிச்சம் உள்ள இதையும் நீ போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த நகையெல்லாம் வாங்கினப்போ ஒரு நாள் இது எல்லாத்தையும் என் பொண்ணு பவானிக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடவுள் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. கடவுள் எல்லா வாய்ப்பையும் கொடுத்தாருதம்மா. இவ அப்பாவும் அம்மாவும் தான் அதுக்கு வாய்ப்பே தரல. இப்ப அது ரொம்ப முக்கியமா ஜோதி? நான் சொல்ல வந்தது, பவானிக்கு போட்டு பார்க்க முடியாததுனால இத பவிக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி பேச ஆரம்பிக்கிற? இந்தாங்க, இத போட்டு விடுங்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமா, அர்ஜுன் ரெடி ஆயிட்டானா? என் வீட்டுக்காரரு கூட தான் இருக்காருமா. ரெடி ஆயிட்டு இருப்பான். சரி. டேய், யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்கடா. அதுக்கு என்ன பண்றது? வேஸ்ட் தான் இடுப்புல நிக்க மாட்டேங்குதே. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போடுற காஸ்டியூமாடா இது? இன்டர்வியூக்கு போற மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? அப்படியே தான் இருக்கு. என்ன மாப்ள, நீ ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்க,
வேஷ்டி கட்ட முடியலன்றியே. மாமா ஃபாரின்ல சாஃப்ட்வேர் தான் படிக்க போனேன். வேஷ்டி கட்ட கத்துக்குவா போனேன். விடுங்க, இதுவே எனக்கு ஓகே தான். என்ன அர்ஜுன், ரெடியா? டேய், என்னடா வேட்டிய கட்டாம பேண்ட போட்டுட்டு நிக்கிற? அதுவா வெயிட் 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 பாட்டி, வேஷ்டியை விட இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அதனால ப்ளீஸ் விட்டுருங்க. சரி சரி. பவியும் ரெடி ஆயிட்டா. 2 பேரும் வந்து சாமி கும்பிடுங்க. ஆமா, நந்து இங்க ஏதோ ஸ்பெஷலா பாலெல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னா? அவனா வயிறு சரியில்லைன்னு பாத்ரூம்ல இருக்கான். அப்போ ரூம் அலங்காரத்தை யார் பண்றது? டிடியும் அர்ச்சனாவும் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சரி சரி. ஏய், என்ன உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமா அர்ச்சனா? நான் லவ் பண்ணவன் என் எதிரியோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறான். அதுக்கு நானே டெக்கரேஷன். ஐயோ, சொல்லவே கடுப்பாவுது. என்ன பண்றது? இந்நேரம் நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிருந்தா இதே டெக்கரேஷனை பவி பண்ணிட்டு இருந்திருப்பா. ஒரு 10 நிமிஷம் அவன் லேட்டா வந்திருந்தா அதுக்குள்ள மாம்ஸ் ஏன் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. கதையே மாறி இருக்கும். கடைசி நேரத்துல வந்து இப்படி எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டா அவ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா இல்லையாங்கறத நான் தான் எழுதுவேன். இது கண்டிப்பா நடக்காது. பவிய ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா உடனே அவ வெளியே வந்துட்டா. அட்லீஸ்ட் பாலை கொடுத்தாவது படுக்க வைக்கலான்னு பார்த்தா குறுக்க உன் கூட பிறந்தது வந்து கெடுத்து விட்டுருச்சு. இதுக்கு மேலேயும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்க முடியுங்கிறது எனக்கு தோணல. இதுக்கு மேலே ஏதாச்சும் செய்யணும்னா கரண்ட்டை தான் புடுங்கி விடணும். ஏய், இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. டிடி, நான் ஏதோ சும்மா வாய்க்கு வந்ததை சொன்னேன். இத போய் ஐடியான்ற? நான் உன்னை விட சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கரண்ட் இருந்தா என்ன இல்லனா என்ன? ஓடி லூசு, இத நான் வேற ஆங்கிள் இருந்து பாக்குறேன். என்ன சொல்ற? ஆமாடி, ஒரு நல்லதுக்கு முன்னாடி இப்படி கரண்ட் போச்சுன்னா அத அபசக்கணும்னு நினைப்பாங்க. ஏற்கனவே பவி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்போ கரண்ட் கட்டு, ரெண்டும் சேர்ந்தா அபசகுணத்துக்கு மேல அபசகுணம். அதனால ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல். எப்படி? பரவாயில்ல, நல்லாவே கற்பனை பண்ற. கற்பனை மட்டும் இல்ல, அத கான்ஃபிடென்ட்டா வொர்க் அவுட்டும் பண்ணி காட்டுறேன் பாரு. ஏண்டி, அறிவில்ல உனக்கு? எதுக்கடி என் பொண்ணை போட்டு அடிச்ச? டிடி, என்னாச்சு? டிடி வலிக்குதா? நினைச்சேன் இப்படிலாம் நடக்கும்னு. அர்ச்சனா, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்க கரண்ட் கட் பண்ணலான்னு டிடி சொன்னான். அடி பாவீங்களா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அறிவில்ல உங்களுக்கு? கூட்டிட்டு போங்க. பவி, என்னாச்சுமா? பாட்டி, டிடிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதான் பாட்டி, நான் வந்து கட்ட வச்சு அடிச்சிட்டேன். ஷாக் அடிச்சதா? டிடி, நீ இப்ப எதுக்கு மெயின் பாக்ஸுக்கு போன? டேய், அவ என்ன வேணும்னா கரண்ட்ல கைய வச்சிருப்பா, தெரியாம பட்டுக்குண்டா. முதல்ல டிடியை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைங்க. நந்து என்னடானா வயிறு சரியில்லைன்னு ரூம்ல இருக்கான். இவளுக்கு ஷாக் அடிச்சிருக்கு. என்னதான் நடக்குதோ இந்த வீட்ல?
அர்ஜுன், பவி, நீங்க 2 பேரும் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு போங்க. நேரமே சரியில்லை. ஆமாம்மா, நேரமே சரியில்லை. இந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் தேவைதானா? கண்டிப்பா தேவை. நான் நேரம் சரியில்லைன்னு சொன்னது உங்களுக்கு தான், இவங்களுக்கு கிடையாது. ஜோதி சும்மாரு. நீங்களாவது உடம்ப ஒழுங்கா பாத்துக்குங்க. பவி, அர்ஜுன், வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். வாழ்க்கையும் கூட அப்படிதான். இப்படி வாழ்க்கையை தொடங்கின எத்தனையோ பேரு அந்த வாழ்க்கையை தொலைச்ச கதைய என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்போ இருக்கிற அன்பு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுதான் மனுஷங்களோட இயல்பு. ஆனா அதையும் தாண்டி சில பேர் மட்டும்தான் ஆயுசுக்கும் ஒன்னா இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நம் மக்கட்பேரு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. நல்ல குழந்தைங்களோடையும் பண்பான மனைவியோடையும் இருக்கிறது அழகான நகை போலன்னு சொல்லுவாங்க. அந்த அழகு உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நிலைச்சு இருக்கணும். சரியா? கண்டிப்பா பாட்டி. நீங்க எல்லாரும் என்ன பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு. அதனால அடுத்த வருஷத்துக்குள்ள 2 பேர பிள்ளைகளை என் மடியில போட்டு என்ன சீக்கிரம் கொள்ளு பாட்டி ஆக்கணும். என்ன? அர்ஜுன், அப்படின்னா அத்தை ட்வின்ஸ் எதிர்பார்க்கறாங்க போல. சிரிக்கிறீங்க, வெக்கமால? வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. சரி, அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓகே பாட்டி, எல்லாம் முடிஞ்சதுல. அப்ப நாங்க போலாம்ல? வா பவி, போலாம். ஏய் ஏய் ஏய், எங்கடா கூட்டிட்டு போற? நீ போ, பவி வருவா. நம்ம வீடு தானே பாட்டி, நாங்க சேர்ந்தே போறோமே. டேய், இதெல்லாம் சம்பிரதாயம்டா. மாப்பிள, அவனை கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. இன்னும் எவ்வளவு நேரம் எத்தனை சம்பிரதாயம் வச்சிருக்கீங்களோ? சரி சரி, வா மாப்பிள, புலம்பாத, எல்லாம் சரியாயிடும். என்ன அர்ஜுன் அப்படியே பார்த்துட்டே இருக்க? நீ செம்ம அழகா இருக்க. அப்படியா? ஆமா. அப்போ கல்யாணத்துல நான் அழகா இல்லையா? ஐயோ, அப்போ பேரழகா இருந்தியே. என்ன பேரழகா இருந்தனா? அங்க இருந்தது நானே இல்ல. ஆமால, நான் மறந்துட்டேன். சரி விடு, நீ எப்பவும் அழகுதான், போதுமா? ஆனா எப்படி என் கூட இருந்தது நீ இல்லைன்னு கண்டுபிடிக்காம விட்டங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. இப்ப எதுக்கு அதெல்லாம்? பாட்டி தான் நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது ஓகே, ஆனா இப்ப நடக்கிறதே கனவு மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்ற? பின்ன என்ன, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம ஒன்னா இருக்கிறத நினைச்சாலே சரியெல்லாம் இருக்கு பவி. எப்படி இருக்கு? அதான் கனவை தாண்டி ஒரு ஃபீலா இருக்குன்னு சொல்றேன். அந்த ஃபீல் எப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா பவி? என்னால அந்த ஃபீலை உணர முடியுது. ஆனா அதையும் தாண்டி மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. ஏன்? நீ கவனிச்சியா? அத்தைக்கும் மாமாவுக்கும் நம்ம கல்யாணம் நடந்ததுல முழு விருப்பம் இல்ல. என்ன சொல்ற?
அவங்க தானே மேடையில நின்னு அர்ச்சனை போட்டது. அது வெளியில அர்ஜுன். இன்னும் உள்ளுக்குள்ள அவங்க என்னை ஏத்துக்கலங்கிறத என்னால நல்லாவே உணர முடியுது. நாம அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினப்ப கூட அவங்க மனசார வாழ்த்தவே இல்லை. இதை நான் குறையா சொல்லல. இருந்தாலும் அவங்க மனசு மாற கொஞ்சம் டைம் ஆகும்னு தோணுது. இருக்கலாம், நான் புரிஞ்சுக்கவே டைம் ஆச்சுல்ல. அவங்களுக்கு ஆகாதா என்ன? அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அர்ஜுன். என்ன பவி? நாம ஒண்ணு சேர்ந்ததை நினைச்சு பாட்டி எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துல உள்ள மத்தவங்க மனசுலயும் வரணும். அது வரைக்கும் நமக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டாமே அர்ஜுன். நாம சேர்ந்து வாழணும்னு நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்பதான் அர்ஜுன் நம்ம வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இது உனக்கு கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன கேட்டா இந்த சூழ்நிலையில இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது அர்ஜுன். நீ என்ன சொல்ற? என்ன அர்ஜுன்? இல்ல, நானே இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு தெரியல. கரெக்டா நான் யோசிச்சதே நீயும் சொல்றியே பவி. என் அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே உன்னை ஒரு வேற ஒருத்தியா தான் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க உன்னை வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் இப்ப இதெல்லாம் வேணாம். எனக்கு இது ஓகே தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இத பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது, குறிப்பா பாட்டிக்கு. நம்ம கல்யாணத்தை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்ப இது தெரிஞ்சா பாட்டிக்கு சங்கடமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரி நான் அம்மா நடந்துக்கணும். ஓகேவா? டன். ஐயோ, 9 மணி ஆயிடுச்சா? ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் சாரி அர்ஜுன். தெரியாம தான் அர்ஜுன் காலை மிதிச்சிட்டேன். சாரி அர்ஜுன். கல்யாணம் ஆனா பொண்டாட்டிங்க புருஷனை ஏறி மிதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானோ? சாரி அர்ஜுன். அதுவும் இல்லாம ஒரு செம்ம ரொமான்டிக் கனவுல இருந்தேன். கெடுத்து விட்டியே. ரொமான்டிக் கனவா? யாரோட? உன் கூட தான். சார், நேத்து நமக்குள்ள என்ன டீலிங் போட்டிருக்கோன்னு ஞாபகம் இருக்கா? அது நிஜத்துல தானே, கனவுல கூட எதுவும் இல்ல. ஆமா, நாம நினைச்ச மாதிரி எல்லாரும் நம்மள ஏத்துக்கிற வரைக்கும் நிஜமோ கனவோ எதுவும் இல்ல. புரிஞ்சுதா? பவி, உன்னை பார்த்தாலே நமக்குள்ள ஒன்னும் நடக்கலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். என்ன அர்ஜுன் சொல்ற? ஆமா, உன்னை பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளியே போற மாதிரியா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கியே. ஆமா இல்ல? இப்ப கரெக்டா இருக்குல்ல? ஓகே தான். என்னோட லிப் மார்க் மட்டும் இருந்திருந்தா இன்னும் 100% கரெக்டா இருந்திருக்கும். தேவையில்ல, நான் 90 மார்க்கே வாங்கிக்கிறேன். ஆளை பாரு. ஹே,
என்ன பவி வெக்கமா? அடேங்கப்பா, சின்ன வயசுல அந்த போடு போட்ட பவித்ரா தான் இதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. போங்க பாட்டி. அவ முகத்தை பாத்தீங்களா? எப்படி போறா பாருங்க நீ. ஐயோ, நானே கடுப்புல இருக்க, நீ வேற ஏத்தி விடாத. இதுக்கு தான் நேத்தே இதை நான் நிறுத்த ட்ரை பண்ணேன். நல்லா பண்ணப்போ கரண்ட்ல கைய கொடுத்து ஒரேடியா போய் சேர பார்த்தேன். அப்படி ஆயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட் நின்னு இருக்கோல. ஆனா அதை பார்க்க நீ இருந்திருக்க மாட்ட. எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? இப்ப நம்ம பக்காவா ஆக்டிங் பண்ணுமே. மா, காஃபி ஒண்ணு போட்டு வாமா. ஐயோ பாட்டி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இப்ப எதுவும் உங்க கவனத்துக்கு வராது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன், கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. அப்படியா பாட்டி? ஏன் அப்படி சொன்னான்? சரியான முட்டாளா இருப்பான் பாட்டி அவன். பாட்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு பர்பஸே கிடைச்ச மாதிரி இருக்கு பாட்டி. இருக்கும் இருக்கும். ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்ததை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்ன பேசுறான் பாத்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, அவ அப்படி பேச வச்சிருக்கா நீ. இதான் நான் ஆசைப்பட்டேன்ப்பா. அது இப்போ என் கண்ணு முன்னாடி நிறைவேறினதை பாக்குறப்போ மனசுக்கே நிறைவா இருக்கு அர்ஜுன். அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஒரே வருஷத்துல 2 கொள்ளு பேரனுங்க என் மடியில இருக்கணும். 2 பாட்டி? டன் பாட்டி. என்ன பண்ற? என்னடி பண்ணிட்டு இருக்க இவ? அத நீங்களே கேளுங்க. வாங்க, இப்ப என்ன காரணம் சொல்லி என்ன சமாதானம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் பாட்டுக்கு என் லைஃப பாத்துட்டு இருந்தேன். எனக்கு மாம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வர வச்சது நீங்க தான். உங்களால தான் நான் மாம்ஸ உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல மாம்ஸுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. அப்புறம் மாம்ஸ் பவிய விரும்ப மாட்டான்னு சொன்னீங்க. அப்புறம் மாம்ஸுக்கும் பவிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னீங்க. கடைசியா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னதுல ஒண்ணாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. இந்த கல்யாணம் எனக்கும் மாம்ஸுக்கும் நடந்திருக்க வேண்டியது. இந்த ஃபர்ஸ்ட் நைட் எங்களுக்குள்ள நடந்திருக்க வேண்டியது. ஆனா கடைசியில என்ன கனவு மட்டுமே காண வச்சுட்ட. நிஜத்துல இந்த பவிக்கு நடக்க வச்சிட்டீங்கல்ல. இதுக்குதான் அன்னைக்கே நான் சாகணும்னு நினைச்சேன். அதையாவது விட்டீங்களா? இதுக்கு மேலையும் அவளும் மாமாவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்பவே நானும் செத்துடுறேன். கரெக்ட் டிடி. கரெக்ட்.
இதுக்கு மேல நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தாராளமா உன் கையை அறுத்துக்கோ. நீதான் பவித்ரா கிட்ட தோத்து போயிட்டியே. தோத்து போனவ உயிரோட வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அதுக்கு நீ செத்து போறது எவ்வளவோ மேல். அறுத்துக்கோ. ஏங்க, அவதான் தப்பான முடிவு எடுக்க போறானா? அதை தடுக்காம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவ தப்பான முடிவு எடுக்கல சரிதா. நாம தான் தப்பா முடிவு பண்ணிட்டோம். இப்படி ஒரு கோழைய போய் நமக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சோம் பாரு. அதுதான் நாம செஞ்ச தப்பு. அர்ஜுன் மேல இவளுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தா அவனை எப்படியாவது அடையணும்னு தான் நினைச்சிருப்பா. அதை விட்டுட்டு இவளை அழிச்சுக்கணும்னு நினைப்பாளா? அந்த பவித்ரா கிட்ட இருக்கிற நம்பிக்கையில பாதி கூட இவகிட்ட இல்லையே. இவளை வேற என்ன செய்ய சொல்ற? ஏ டிடி, நீ செத்தா எல்லாம் சரியாயிடுமா? அறிவில்லையாடி உனக்கு? என்னாலதான் மாம்ஸோட வாழ முடியலையே. வாழ முடியலன்றதுக்காக அந்த வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துருவா டிடி? இப்ப நீ தானே சொன்ன அர்ஜுன உண்மையா லவ் பண்றேன்னு சொன்னியே. சொன்னியா இல்லையா? சொன்ன. மனசுல அந்த நினைப்பு உள்ளவ என்ன நடந்தாலும் அர்ஜுன் கூட சேரணும்னு தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு சாவணும்னு நினைக்கிற? டிடி, உன் கோவமும் ஆத்திரமும் எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு பவி மேல இருக்கிறது வெறுப்புன்னா உனக்கு அர்ஜுன் மேல இருக்கிறது விருப்பம். நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி வலிக்கும்னு எங்களுக்கு நல்லா புரியுது. ஏதோ அவ நல்ல நேரம், நம்ம என்ன செஞ்சாலும் அதுல இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா நேரமும் காலமும் எப்ப வேணாலும் மாறலாம் டிடி. அது மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. இங்க பாரு, இன்னைக்கு நீ புலம்புன மாதிரி நாளைக்கு அந்த பவித்ரா புலம்புற ஒரு நாள் வரும். அப்படி அது வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீ இருக்கணுமா வேண்டாமா சொல்லு. இங்க பாரு டிடி, பவித்ரா நம்ம எதிரியா இருந்தாலும் அவகிட்ட இருந்து நாம ஒரு விஷயத்தை கத்துக்க வேண்டியது இருக்கு. அவளுடைய நம்பிக்கை. அர்ஜுனை கல்யாணம் பண்ணுவோன்னு அவ நம்பினா. அவ நம்பினது நடந்துச்சு. அதே மாதிரி அவங்கள பிரிச்சு அர்ஜுன் கூட நீ சேருவேன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அது கண்டிப்பா நடக்கும். இதுல கோவப்பட்டு உன்னை அழிச்சுக்கிறதுக்கு பதிலா அவளை எப்படி அழிக்கிறதுன்னு நீ யோசி. புரியுதா? இப்ப எனக்கு புரிஞ்சது மாமா. இதுக்கு மேல நான் என்ன அழிச்சுக்கணும்னு எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். நான் பவித்ராவோட சந்தோஷத்தையும் என் மாம்ஸோட வாழ போறேங்கிற அவளோட கனவையும் நான் கண்டிப்பா அழிப்பேன். என்ன பண்ற அர்ஜுன்? இது வரைக்கும் இது ஏன் ரூம், இப்போ நம்ம ரூம் இல்லையா? அதான் உன் திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சதும் நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம். சரி, அப்ப நானும் ஹெல்ப் பண்றேன். ஹே பவி, வெயிட், நானே பண்ணிடுறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் அதை 2 பேரும் சமமா ஷேர் பண்ணிக்கணும். நம்ம ஊரோட தப்பே ஜென்ஸ் வேலைக்கு போகணும், லேடிஸ் வீட்டு வேலையை பார்த்துக்கணும்னு இவ்ளோ வருஷம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப இருக்க நிலைமையில வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த வீடுங்கள்ல லேடிஸ் தான் வீட்டு வேலையும் சேர்த்து பாக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் மாறும். வீட்டு வேலையும் 2 பேருமே சரிசமமா பிரிச்சுக்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு அடையாளம். அடடடடா,
துணி மடிச்சு வைக்கிறதுல இப்படி ஒரு சமத்துவமா? கிரேட். நீ ரொம்ப நக்கல் பண்ணாத. அமைதியாரு. போ. எங்க வைக்கலாம்? இந்தா இதா அப்படி மேல வச்சிரு. அங்கதான் சேஃபா இருக்கும். முடியாது. என்னதான் கிட்ட வந்தாலே தள்ளி விடுறியே. அப்படியா? சரி, நீ வைக்க வேண்டாம், நானே அங்க வச்சுக்கிறேன். ம்? ம். ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு இங்க எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகே, நான் இத வைக்கலாம் முடியாது. வேணும்னா நீ அங்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எப்படி? திரும்ப. அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ, சாரி. ஓ, ஏண்டா உனக்கு வேற டைமிங்கே கிடையாதா? சரி சரி. அர்ஜுன், சாரி அர்ஜுன். இனி எப்ப வந்தாலும் கதவை தட்டிட்டு தான் வருவேன். முதல்ல இப்ப எதுக்குடா வந்த அத சொல்லு. பாட்டி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு நந்து? தெரியல, ஆனா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க. வாங்க. சர்ப்ரைஸா? என்னவா இருக்கும்? தெரியலையே. சரி, நம்ம போய் கேக்கலாம், வா. ஏய் பவி, என்ன? நந்து இடியட் வந்ததுனால அந்த கிஸ் பாதியிலே நின்றுச்சு. அத ஃபினிஷ் பண்ணிடுவோமா? பிச்சிடுவா உன்னை, கையெடு. ஏய் நட, போ. பவி, போன்னு சொல்றேன். போ அர்ஜுன். போறேன் போறேன். என்ன பாட்டி, ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி எங்களை கூப்பிட்டீங்களாமா? அது இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் அடுத்து என்ன பிளான்ல இருக்கீங்க? வேற என்ன, ஃபேமிலி பிளானிங் தான். என்னது? ஐ மீன் ஃபேமிலியா எப்படி எங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றத பத்தி ஒரு பிளானிங் பாட்டி. ஏய், கொஞ்ச நேரத்துல ஷாக் அடிக்க வச்சிட்டியா அர்ஜுன்? உனக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா போயிடுச்சு. நான் கேட்டது ஹனிமூனை பத்தி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஹனிமூனா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததே என்னால ஏத்துக்க முடியல, இதுல இது வேறயா? யானி,
அம்மா சும்மாவே இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் நமக்கு எதிராவே செய்யறாங்களே. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஹனிமூனுக்கு எங்க போலான்னு இருக்கீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு காஷ்மீர், மணாலி, டார்ஜிலிங்னு ஒரு டூர் பேக்கேஜ் பேசியிருக்கேன். இல்ல நீங்க ஃபாரின் ட்ரிப் போறதுனாலும் ஓகே தான். ஃபாரின் ட்ரிப்பா? அப்போ நானும் கூட போலாமா? மைசன், நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஃபாரின்ல நல்ல லொகேஷன் இருக்கும்பா, என் படத்துக்கு யூஸ் ஆகும்ல. எழுதாத கதைக்கு அப்படி என்னப்பா லொகேஷன் பார்க்க போற? உன் கலை தாகத்துக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? அம்மா, நம்ம வீட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இவங்கள தனியா ஹனிமூனுக்கெல்லாம் அனுப்பணுமாமா? போற இடத்துல அர்ஜுனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? ஆல்ரெடி பணத்துக்காக அவனை கிட்னாப் கூட பண்ணிருக்காங்க. அப்பா, அதுக்குன்னு வாழ்க்கை பூரா எங்கேயும் வெளியே போகாம இருக்க முடியுமாப்பா? நான் என்ன சின்ன பையனா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. கிருஷ்ணா, இது அவங்களோட வாழ்க்கை. இது சரி தப்புன்னு சொல்லணுமே தவிர இத செய் இத செய்யாதன்னு சொல்லவே கூடாது. அர்ஜுன் சொல்ற மாதிரி அவன் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையே. அதே மாதிரி ஆபத்து வரும்னு பயந்துகிட்டு வீட்லயே இருக்க முடியாதே. நீ சொல்லு அர்ஜுன், நீங்க எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்க? எனக்கு எங்கனாலும் ஓகே பாட்டி. இருந்தாலும் பவி என்ன நினைக்கிறான்னு நம்ம கேட்டுக்கலாமே. இதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. சரி பவி, எந்த ஊருக்கு போகணும்? ஏதாவது பிளான் இருக்கா உனக்கு? இருக்கு பாட்டி. ஆனா என்னோட பிளான் எந்த ஊருக்கு ஹனிமூன் போறத பத்தி இல்ல, அத எப்ப போறதுன்றத பத்தி தான் இருக்கு. நம்ம கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்ட அன்னைக்கே நான் ஒரு முடிவு பண்ணேன். எனக்கு கல்யாணம் ஆனாலும் நம்ம கம்பெனிய இந்தியாவிலேயே நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு தான் ஹனிமூன் போகணும்னு. இப்போ சவுத் இந்தியா லெவல்ல நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்கு. இன்னும் இந்தியா லெவலுக்கு அதை பெருசாக்கி அதுலயே நம்பர் 1 ஆகணும் பாட்டி. அதுக்கு அப்புறம்தான் இந்த ஹனிமூன் எல்லாம். அதனால இப்போதைக்கு இந்த ஹனிமூன் ட்ரிப் எதுவும் வேண்டாம் பாட்டி. புரியுது பவி, ஆனாலும் உன் கருத்தை கேட்கணும்னு அர்ஜுன் நினைச்ச மாதிரி அவனுக்கு இதுல விருப்பமான கேட்கணுமே. எனக்கு டபுள் ஓகே பாட்டி. முதல்ல கம்பெனி தான், அப்புறம் தான் மத்தது எல்லாமே. ஆச்சரியமா இருக்கே, 2 பேரும் பேசி வச்சுட்டு வரீங்களா? ஆமா பாட்டி. இல்ல 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 பாட்டி. சரி விடுங்க, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். சரி பாட்டி, அப்ப நாங்க ஆபீஸ்க்கு கிளம்புறோம். வா அர்ஜுன். அப்பாடே, என்ன புண்ணியமோ அவளே ஹனிமூன் ட்ரிப் வேணும்னு சொல்லிட்டா. இல்லனா அதை தடுக்க நம்ம இன்னும் போராட வேண்டியது இருந்திருக்கும். இன்னைக்கு எங்க வெட்டிங் ட்ரீட்டா? எல்லாருக்கும் லஞ்ச் சொல்லிருங்க. ஓகே, கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். போல அர்ஜுன். ஹலோ சார், இப்படி திடீர்னு டிசைட் பண்றதா இருந்தா அதை என்கிட்ட ஒரு தடவை கேட்க மாட்டீங்களா? இதுல என்ன இருக்கு பவி? என்ன இருக்கா? எல்லாம் கம்பெனி அக்கவுண்ட்ஸ். ஒரு குண்டூசி வாங்குறதா இருந்தாலும் அதை கணக்கு பார்த்து தான் செய்யணும். அப்பதானே கம்பெனிய நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும்.
அப்படி கொண்டு வந்தாதானே நமக்கு ஹனிமூன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிருக்கேன். ஆமால. சரி, சீக்கிரமா அதை அச்சீவ் பண்ணிடலாம். எது ஹனிமூனையா இல்ல நம்பர் 1யா? ரெண்டையும் தான். சரி, ஓகே. உனக்குன்னு ஒரு தனி கேபினை ரெடி பண்ண சொல்லிருக்கேன். அது ரெடி ஆகுற வரைக்கும் நாம இந்த கேபினை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பவி தனி கேபின்லாம்? நம்ம சேர்ந்தே இருக்கலாமே. ஏய், நீ வேலை பார்க்க ஆபீஸ்க்கு வந்த மாதிரி தெரியலையே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரே கேபின்ல இருந்தா நீ என்னென்ன சேட்டை செய்வன்னு எனக்கு தெரியும். உன்னெல்லாம் தனியா உட்கார வச்சாதான் ஒழுங்கா வேலை பார்ப்ப. ஆனாலும் நீ இவ்வளவு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க கூடாது. ஸ்ட்ரிக்டா இருந்தா தானே உன்னெல்லாம் சமாளிக்க முடியும். சரி, ஏகப்பட்ட ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அது பார்க்கலாம். முதல்ல இத பாரு. மத்ததெல்லாம் நான் பார்க்கறேன். இது என்ன? போன மாசம் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கு. சரியா வேலை நடக்கலையா என்ன? எங்க காட்டு. கரெக்டா தானே இருக்கு அர்ஜுன். ஏய், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? பவி, நீ வேற நமக்குள்ள இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்ட. ஆனா எனக்கு உனக்கு அந்த கண்ட்ரோலை மீறணும் போல இருக்கு. இருக்கும். கொழுப்பு கொஞ்சம் நஞ்சமா இருக்கும் உனக்கு. பின்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறப்போ எப்படி பவி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கு அதனால நாம நம்ம விரதத்தை கழிச்சிருவோமா? ஆஹா, நீ சரிப்பட்டு வர மாட்ட. எழுந்துரு. உன்னை இப்பவே தனி கேபினுக்கு ஷிஃப்ட் பண்றேன். ஏய் பவி பவி பவி, வேணாம் ப்ளீஸ். பின்ன இப்பவே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நீ வீட்ல எப்படி ஒழுங்கா இருப்ப? இங்க பாரு அர்ஜுன், என்னைக்கு அத்தையும் மாமாவும் என்ன மனசார மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் நமக்குள்ள இது எல்லாமே. நான் இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கேன். நீ சொல்ற மாதிரி இந்த விரதத்தை நம்ம மீற ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா அது நல்லா இருக்காது அர்ஜுன். கொஞ்ச நாள் தான். கண்டிப்பா அவங்க என்ன புரிஞ்சு ஏத்துப்பாங்க. சரியா? அது வரைக்கும் நான் எப்படி கட்டுப்பாடோட இருக்கேனோ அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். புரிஞ்சுதா? சரி. ஓகே, இப்ப சமத்தா உங்க ஆடிட்டிங் ரிப்போர்ட்ட பாருங்க. என்ன மாமா, பெட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? டூரா? டூரா? ஹனிமூன் போக வேண்டிய நீங்களே அதை கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்புறம் நாங்க எங்க போறது? அப்படியே போகணும்னு நினைச்சாலும் அதுக்கு என் பொண்டாட்டி சரின்னு சொல்லணுமே. என்ன ஜோதி, இத்தனை வயசுக்கு மேல உங்களுக்கு ஹனிமூன் கேக்குதா? போய் வேலையை பாருங்க. அப்போ யாரோட லக்கேஜ் இதெல்லாம்? பாட்டியோடதுதான். ஆமா பவி, கொஞ்ச நாளைக்கு நான் ஆன்மீக டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். மா, என்ன திடீர்னு? திடீர்னு இல்ல கிருஷ்ணா, இது முன்னாடியே எடுத்த முடிவுதான். பவியோட கல்யாணம்
நல்லபடியா முடிஞ்சிட்டா காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போறதா வேண்டியிருந்தேன். நான் வேண்டினபடியே கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்போ வேண்டுதலை நிறைவேற்றுறது தானே சரியா இருக்கும். அண்ணி, அம்மா இல்லாத இந்த நேரத்தை வச்சுதான் இவளை நம்ம ஓரங்கட்ட முடியும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டுறக்கூடாது. ஆமா ஆமா, நல்ல ஐடியா அத்தை. இந்த மாதிரி வேண்டுதல் வச்சாதான் வாழ்க்கையில இப்படி எல்லா கோவிலுக்கும் போற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஆமாமா, நீங்க தாராளமா போயிட்டு வாங்க, நாங்க வீட்டை பாத்துக்கிறோம். என்னம்மா பேசுற நீ? பாட்டிக்கு ஏற்கனவே ஹெல்த் சரியில்லை, அவங்கள எப்படி தனியா அனுப்ப முடியும்? இவன் வேற எப்ப பாரு நமக்கு எதிராவே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். நந்து சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. உங்க ஹெல்த் இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு போகணுமா? ஏய், என்ன அர்ஜுன் பேசுற? அத்தை சும்மா ஊர் சுத்தி பார்க்கவா போறாங்க? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போறாங்க. அந்த சாமியே இவங்களுக்கு துணையா இருக்காதா? அதுவும் இல்லாம வேண்டுதல் வச்சா அதை நிறைவேற்றிடணும், இல்லைன்னா சாமி குத்தமாயிடும். ஏய், கொஞ்சம் அடக்கி வாசிடி. ஓவர் ஆக்டிங் போட்டு நாமளே அனுப்ப நினைக்கிறோம்னு காட்டி கொடுத்துறாத. பவி, நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பாட்டி? இது நீங்க சாமிக்கு வச்ச வேண்டுதல். அதை நீங்க நிறைவேற்றணும்னு நினைக்கிறப்போ நாங்க யாருமே அதை தடுக்க முடியாது. ஆனா நீங்க தனியா போறது மட்டும்தான் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. பவி, பாட்டி என்ன சின்ன குழந்தையா? இவ்ளோ பெரிய கம்பெனியையே தனியால உருவாக்குனவங்க அவங்க. ஒரு டூர் தனியா போயிட்டு வர மாட்டாங்களா? அது வேணும்னா இதோ இருக்கானே, இவனை வேணா துணைக்கு அனுப்புவோம். என்னது, நானா? நோவே, என்னாலலாம் கோவில் கோலம்னு சுத்தலாம் முடியாது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னா சொல்லுங்க, நான் வேணா போறேன். யாரும் வேண்டாம். பவி சொன்ன மாதிரி இது என்னோட வேண்டுதல், அத நானே போய் நிறைவேற்றிக்கிறேன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பவியும் அர்ஜுனும் அதை கரெக்டா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், புரியுதா? நான் வேற வேற ஊருக்கு போயிட்டு இருப்பேன். டிராவல்ல சிக்னல் கிடைக்குமான்னு தெரியல. அதனால எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். சரிங்கம்மா. டிராவல் தங்குறதெல்லாம் இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு புக் பண்ணனே, அவங்க கிட்டே பொறுப்பு கொடுத்துட்டேன். அந்த டிராவல்ஸே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. சரிம்மா. ஒரு வாரம் நீங்க பத்திரமா இருந்துப்பீங்க தானே? இருந்துக்குவோம் அத்தை, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. கிருஷ்ணா, நீ போய் வண்டி எடுப்பா. சரிங்கம்மா. அர்ஜுன், பவி பாட்டி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. என்ன பவியாச்சு? என்ன தேடிட்டு இருக்க? ஹலோ பவி, என்ன யோசிக்கிற? இல்ல அர்ஜுன், நேத்து நீ பாய் போட்டு கீழே படுத்திருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நம்ம 2 பேரும் கட்டிலேயே படுத்துக்கலாமா? இல்ல, கட்டுல 2 பிரிச்சு போடலாம்னு யோசிக்கிறேன். அது முடியாதே. இது சிங்கிள், பிரிக்கலாம் முடியாது. அப்படின்னா என்ன பண்றது? நீ கீழே படுத்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் உன்னை மேல படுன்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு.